الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, இன்றைய குத்பா பிரசங்கம் தந்த கருத்துக்களை, தத்துவங்களை இன்னும் ஒரு முறை மீட்டி பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் மத்தியிலே நான் எழுந்திருக்கின்றேன். அதற்கு முதல் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது, நம்மில் அநேகமானவர்களுக்கு திருக்குர்ஆன் ஓதத் தெரியாது. இப்போது வளர்ந்து வருகின்ற சிறுவர்களுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு திருக்குர்ஆன் ஓதத் தெரியும். வயது முதிர்ந்தவர்களில், வயது சென்றவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு திருக்குர்ஆன் ஓதத் தெரியாமல் இருக்கிறது. இவர்கள் திருக்குர்ஆனை ஓதக்கூடாது. ஏனெனில் இன்று சுமார் 12:30 மணி அளவில் நான் பள்ளி வாயிலுக்குள் நுழைந்தேன். ஒரு சகோதரர், வயது முதிர்ந்த ஒரு சகோதரர் யாசீன் ஓதிக்கொண்டிருக்கிறார். அவர் மனப்பாடமாகத்தான் ஓதிக்கொண்டிருக்கிறார். நானும் போன நேரம் அவரும் மொழிந்த ஒரு வசனம் என்னுடைய கவனத்தை திருப்பியது. யாசீன் சூராவிலே வஹுவல் ஹல்லாக்குல் அலீம் என்று ஒரு இடம் வரும். யாசீன் ஓதம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். வஹுவல் ஹல்லாக்குல் அலீம் என்று ஒரு இடம் வருகிறது. அந்த மனுஷன், அந்த சகோதரர் வஹுவல் ஹல்லாக்குல் அலீம் என்று ஓதினார். ஹே மேல நொக்கத்தாவை வச்சா ஹே, அந்த நொக்கத்தாவை எடுத்து விட்டால் ஹே. குர்ஆனில் இருக்கிறது வஹுவல் ஹல்லாக்குல் அலீம். அல்லாஹ்வாகிறவன் சர்வ சிருஷ்டிகளையும் படைக்கக்கூடியவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தம். ஹே வச்சி ஓதினால் இந்த அர்த்தம் வரும். அந்த நொக்கத்தா இல்லாமல் வஹுவல் ஹல்லாக்குல் அலீம் என்று ஓதினால் அல்லாஹ்வாகிறவன் சிதைப்பவன், யாவையும் அறிந்தவன், சிதைப்பவன், நாசுவன், அம்பட்டன் என்ற அர்த்தம் அதற்கு வரும். எவ்வளவு பாவமான காரியம் பார்த்தீர்களா? ஷைத்தானுக்கு அல்லது ஃபிரௌனுக்கு சொல்லிவிட்டாலும் பரவாயில்லை, சிதைப்பவன், அம்பட்டன், நாசுவன் என்று. அல்லாஹு தஆலாவை பற்றி சொல்லும் போது வஹுவல் ஹல்லாக்குல் அலீம் என்றால் யாவற்றையும் அறிந்தவனும் சிதைப்பவனுமாக இருக்கிறான் என்ற கருத்து வந்துவிடுகிறது. காரணம் என்ன? அந்த மனுஷன் ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் ஒரு 60 வருடங்களுக்கு முன்னால் யாசீனை பாடமாக்கி இருப்பார். அவர் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்திலே குர்ஆன் மദ്രஸாவிலே ஓதியிருப்பார். அவருக்கு மறந்து விட்டது, அல்லது அவர் தவறுதலாக பாடமாக்கி கொண்டாரோ என்னவோ தெரியவில்லை. இது மிச்சம் பிழை. தொழுகையில் இதை நீங்கள் ஓதுகின்ற நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுது, யாசின் சூரா சூரத்துல் ஃபாத்திஹா இல்ல, அது தொழுகையில் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. அது சாதாரணமாக ஓதும் போது இப்படி ஓதினால் அதனுடைய கருத்து வித்தியாசப்படுகிறது, பாவமும் கிடைக்கிறது. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறீர்களே, அல்ஹம்து சூரத்து, இதில் எங்காவது ஓர் இடத்தில் ஒரு புள்ளியில் வித்தியாசம் ஏற்படுமானால், ஒரு நுக்குத்தாவில் வித்தியாசம் ஏற்பட்டால் பாவம் மட்டுமல்ல, அந்த தொழுகையே பாத்திலாகி விடுகிறது. உதாரணமாக வைத்துக் கொள்வோம்,
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினான் என்று வச்சுக்குவோம். இப்படி ஓத வேணும். அல் ஹம்து, அல் ஹம்து ஹே நுக்தா இல்லாத ஹே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும் என்ற அர்த்தம் வரும். அல்ஹம்துலில்லாஹி என்றால் ஹம்து என்று சொன்னால் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு அணைந்து போவது என்ற அர்த்தம் வரும். எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு அணைந்து போவதாகிறது அல்லாஹ்வுக்காயிருக்கும் என்ற அர்த்தம் வந்துவிடும். அர்த்தமும் பிழை, அதே நேரம் தொழுகையும் பாத்திலாகி விடுகிறது. அது மட்டுமல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது. இய்யாக இந்த ஏக்கு என்ன இருக்கும்? சுக்குன் அரிக்கும், ஷத்திரிக்கும். இய்யாக ஏக்கு ஷத்திரிக்கு. அப்போ சொல்லும் போது மொழியும் போது இய்யாக என்றுதான் மொழிய வேணும். அந்த ஷத்த விட்டு இய்யாக நஅபுது என்றால், இய்யாக என்றால் சூரியனுக்கு பெயர். இய்யாக என்றால் சூரியன். இய்யாக நஅபுது சூரியனை நாங்கள் வணங்குகிறோம் என்ற அர்த்தம் வந்துவிடும். எதனால் இந்த பாரிய வித்தியாசம் ஏற்படுகிறது? ஒரு ஷத்தை விடுவதினால் கருத்தில் பாரிய வித்தியாசம். எந்த அளவுக்கு பாரிய வித்தியாசம்? குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய கருத்தை விளங்கி அர்த்தத்தை புரிந்து ஒருவன் அவ்வாறு ஓதினால் அவன் காபிராகவே ஆகிவிடுவான். அந்த அளவுக்கு பாரிய தாக்கங்கள் ஏற்படுகின்றன. எனவே திருக்குர்ஆனை உங்களுக்கு அழகாக ஓதத் தெரிந்தால் ஓதுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் ஓத வேண்டாம். திருக்குர்ஆனை ஓதுகின்ற ஒருவனுக்கு ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டுக்கொண்டிருப்பவனுக்கும் அதே நன்மை கிடைக்கும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நினைத்துவிடக் கூடாது, குர்ஆனை ஓதினால்தான் கூடுதலான நன்மை கிடைக்கும், ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் நன்மை குறைய கிடைக்கும் என்று நினைத்துவிடக் கூடாது. ஓதுகின்றவருக்கு 1000 நன்மை என்றால் கேட்டுக்கொண்டிருப்பவருக்கும் 1000 நன்மைதான். ஓதுகின்றவருக்கு 1,00,000 என்றால் கேட்டுக்கொண்டிருப்பவருக்கும் 1,00,000 தான் நிச்சயமாக கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு ஹர்ஃப் என்று சொல்ல மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப். ஆகவே 1க்கு 10 வீதம் இந்த 3க்கும் 30 ஓதுகின்றவருக்கும் கிடைக்கும், கேட்டுக்கொண்டிருப்பவருக்கும் கிடைக்கும். இதில் சந்தேகமே இல்லை. ஆகையினால் கூடுதலான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று தவறுதலாக நீங்கள் குர்ஆனை ஓதாதீர்கள். ரப்ப காரின் லில் குர்ஆனி வல் குர்ஆனு யல்அனு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை எத்தனையோ பேர் ஓதுகிறார்கள், குர்ஆன் அவர்களை லஅனத்து செய்கிறது என்று சொன்னார்கள். குர்ஆனை ஓதினா குர்ஆன் என்ன செய்யணும்? அவருக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும், அவருக்காக அந்த குர்ஆன் பரிந்துரைக்க வேண்டும், சிபாரிசு செய்ய வேண்டும். ஆனால் குர்ஆனை எத்தனையோ பேர்கள் ஓதுகிறார்கள், குர்ஆன் அவர்களை லானத்து செய்கிறது என்றார்களே. காரணம் என்ன? சரியான மொழித்தல் இல்லாமல் குர்ஆனை ஓதுகிறது. எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். இந்த கடவழிய வெள்ளிக்கிழமையில திங்கக்கிழமையில பாத்தியா ஓதுறதுக்கு, யாசின் ஓதுறதுக்கு ஒரு ஆலிம் சாஹிபையோ ஒரு முஅத்தின் சாஹிபையோ ஒரு லப்ப சாஹிபையோ இந்த கடைக்கார முதலாளி சொல்றான். ஆறு சொல்லுவான், பஹாபி சொல்ல மாட்டான், சுன்னத் வல் ஜமாஅத்துக்காரன் சொல்லுவான்.
வஹாபியுடைய கருத்து அவன் கடையில யாசின் ஓதினாலும் சரி, வீட்டை யாசினாலும் சரி, அதுல பரக்கத்தில்லை என்ற கருத்து. சுன்னத் வல் ஜமாத்தை உடையவர்கள் தங்களுடைய வீட்டில், தங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் யாசீனை ஓதினால் அல்லது வேற சில குறிப்பிட்ட சூரத்துக்களை ஓதினால் பரக்கத்து உண்டாகும் என்பதற்காக ஓதுகிறார்கள். அதுக்காக ஒரு லெப்பையை சொல்றார், ஒரு மௌலவியை சொல்றார். இந்த மௌலவி ஒரு வெள்ளிக்கிழமை பாடம் எடுத்திருப்பான் 50 கடை. மகரிபுக்கு இஷாவுக்கு இடையிலேயே ஓதி முடிக்க வேணும். அவன் என்ன செய்யறான்? நான் ஒரு ஊர்ல ஒரு ஆளை பார்த்திருக்கிறேன், பேரு சொல்ல விரும்பல. அவர் வந்தாரு, ஒரு ஆலிம் சாதான், கலக்கார முதலாளி, வாங்க ஹசரத் என்று சொன்னான். அவர் வந்து கதிரையில உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து அவர் அந்த கதிரையில ஏறத்தாழ ஒரு நிமிஷம் இல்ல துவா ஓதுறாரு. அதுக்கிடையில யாசீன் ஓதி இருக்கிறார். இப்ப நான் கேட்டுக்கிட்டு தான் நின்றன். நான் மௌலவி என்று அவருக்கு தெரியாது. எப்படித்தான் ஒரு நிமிஷத்துல யாசீனை ஓதலாமா சகோதரர்களே? சொல்லுங்க பாப்போம். யாசீனை ஓதுறதுக்கு 7 நிமிஷம் வேணும். சரி, ஒரு அளவு சுருக்கி அந்த வேகமாக ஓதினாலும் 5 நிமிடம் அவசியம் தேவைதான். ஒரு நிமிஷத்துல ஓதினாரு. காரணம் என்ன? அவர் மகரிபுக்கு இஷா கடையில் 50 கடையில ஓதணும். அதுக்காக வேண்டி அவசரமா ஓதினார். ஓதுறவனுக்கும் பாவம், ஓத வைக்கிற முதலாளிக்கும் பாவம். நீங்க அவங்ககிட்ட சொல்லிடணும், தம்பி நான் 5 ரூபா தானே சார யாசின் ஓதுறதுக்கு, நான் வேணுமெண்டா 15 ரூபா தாரன் அல்லது 25 ரூபாய் தாரன். நீங்க 4 கடையில ஓதுற நேரத்தை எடுத்து இந்த யாசினை நீங்க ஓதுங்க என்று சொன்னால்தான் ஓத வைக்கிற உங்களுக்கும் தவாபு கிடைக்கும். இல்லாவிட்டால் அவருடைய பாவத்தில் நீங்களும் பங்காளியாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போய்விடும். எனவே சகோதரர்களே, குர்ஆன் ஓதுற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். குர்ஆன் ஓதுற விருப்பமா? ஓதிக்க தெரியுது இல்லையா? குல் ஹுவல்லாஹ் சூரத்தை பாடமாக்கிக்குங்கள். குல் ஹுவல்லாஹ் சூரத்து குர்ஆனா இல்லையா? குர்ஆன். ஆக சின்ன சூரத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 5 ஆயத்து. இத பாடமாக்கிங்க நல்லா இல்லையா? இதை விட சின்ன சூரத்து இருக்கு. என்ன சூரத்து? கட்டிக்காரங்கள் தாண்டா நீங்க முன்னுக்கு இருக்கிற ஆக்கள் எல்லாரும். இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். 3 ஆயத்து தான். அதுல 5 ஆயத்து இருக்கு, இதுல 3 ஆயத்து இருக்கு. இதை மட்டும் நல்ல பாடமாக்கிக்குங்க. மடக்கி 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 இதே சூரத்தை ஓதுங்கள். குர்ஆன் ஓதின சவாபு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம் என்பதற்காகத்தான் நான் சொல்ல நினைத்தேன். இரண்டாவதாக, இன்றைய ஹுத்பா பிரசங்கம் தந்த சுருக்கத்தை, தத்துவத்தை, கருத்தை நாம் மீட்டி ஒருக்கா பார்த்துக் கொள்வோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜுமுஅத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். வெள்ளிக்கிழமையில் ஜும்ஆவுக்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரளவில், அல்லாஹ்வுடைய வணக்கத்தளவில், அல்லாஹ்வுடைய ஞாபகம் செய்கின்ற அளவில் நீங்கள் விரைந்து போங்கள். விரைந்து செல்லுங்கள். இத தப்லீக் ஜமாத்துக்காராக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. நான் பெரும்பாலும் கொழும்புகள்ல கண்டிருக்கிறேன். தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் வெள்ளிக்கிழமையில பள்ளிக்கு போகும்போது மிச்சம் அவசரமாக ஓடி ஓடி போகிறார்கள். ஏன் ஓடி போகிறார்கள் என்று நான் ஒரு தப்லீக் ஜமாத்துக்காராளுகிட்டயே கேட்டேன். தப்லீக் ஜமாத்துக்காராக்கள் எல்லாம் ஜும்மாவுக்கு போகும்போது கொஞ்சம் அவசரமா வேகமாக ஓடி ஓடி போறாங்களே ஏங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய திக்ரளவில், அல்லாஹ்வை இபாதத்து செய்வதற்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப மெல்ல மெல்ல போகாதங்க, கொஞ்சம் விரைவாக போங்கள் என்று அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான். ஆகவே நாங்கள் விரைந்து செல்கிறோம் என்று சொன்னார்.
அதற்கு கருத்து அப்படி இல்லை. அவ்வளவுதான். என்றால் செல்லுங்கள் என்ற அர்த்தம், விரைந்து செல்லுங்கள் என்ற அர்த்தம் இல்லை. நீங்க விரைந்து ஓடி ஆரஞ்சு என்று வச்சுக்குவோமே, இடையில ஒரு அடி விழுந்துட்டீங்க. ஓடியாரக்குள்ள என்ன செய்யும்? கால் தடமாறி இடையில ஒரு அடி விழுந்துட்டீங்க, தலை உடைஞ்சு போச்சு. 8 தையல் 10 தையல் போடணும், ஹாஸ்பிட்டலே கொண்டு போயாச்சு. அந்த டாக்டரும் ஒரு தமிழாள், காவிரி அல்ல ஒரு சிங்களாள். என்னடா அம்பி, பள்ளிக்கு ஏறி போகும்போது ஓடி போனாரு, வந்துட்டாரு, தலை உடைஞ்சு போச்சு. உங்களோட மார்க்கத்தில் பள்ளிக்கு ஓடி போயா சொல்லிருக்கி? ஓடி போதான் குருவான்ல சொல்லிருக்கி. என்ன குருவான்டா இது? ஓடி போக சொன்னதுல இன்றைக்கு தலை உடைஞ்சு இன்றைக்கு 8 தையல் உனக்கு, அது என்னடா மார்க்கம்? அது என்னடா குருவான்? அவன் கேட்பானா இல்லையா? கேட்பான். அதற்காக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் பள்ளிக்கு வணக்கத்திற்காக செல்லும் போது அமைதியாக செல்லுங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார், கண்ணியமாகவும் அமைதியாகவும் போங்கள் என்று சொன்னார்கள். விரைந்து ஓடாதீர்கள் என்ற கருத்து திருக்குர்ஆனில் வந்துள்ள என்ற வசனத்திற்கு என்ற சொல்லுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்றுதான் அர்த்தம் கொடுக்க வேண்டுமே தவிர விரைந்து செல்லுங்கள் என்ற அர்த்தம் கொடுக்க கூடாது. காரணம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார், நீங்கள் பள்ளிக்கு செல்லும் போது அமைதியையும் கண்ணியத்தையும் கடைப்பிடியுங்கள். ஹவுதுல ஒதுவெடுத்துக்கிட்டு நிக்கிறீங்க, எத்தனை பேரை நீங்க பார்த்திருப்பீங்க? கூடுதலாக தப்லீக் ஜமாஅத்தில் உள்ளவர்களை பார்த்திருப்பீங்க. ஹவுதுல ஒதுவெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஜமாஅத்து நடக்குது பள்ளிவாசலுக்குள்ள. ஐங்கால தொழுகைக்கான ஒரு ஜமாஅத்து நடக்குது, இஷா தொழுகைக்கான ஜமாஅத்து நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஹவுதுல வந்து குந்தினால் பார்க்காரு, ஜமாஅத்து நடக்குது, அவசரமா அவங்க எடுக்காரு அவரு. ஏன்? ஜமாஅத்தை போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம் தான் மனுஷனுக்கு. ஜமாஅத்து முடிவதற்குள் அந்த ஜமாஅத்துடன் தானும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவசரமாக ஓதுவெடுக்காரு. அவசரமாக ஓதுவெடுத்துட்டு நிமிந்து பார்க்காரு, இமாம் ருக்குவுல நிக்காரு. ருக்குவுல நிக்கக்குள்ள போய் சேர்ந்தால் தானே எங்களுக்கு அந்த ரக்காத்து கிடைக்கும். ருக்குவிலிருந்து நிமிந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்றதுக்கு பிறகு போய் சேர்ந்தால் அந்த ரக்காத்து கிடைக்குமா? கிடைக்காது. ஆகையினால ஒவ்வொருத்திட்டு பார்த்தாரு, இமாம் ருக்குவுல நிக்காரு. ஒவ்வொருத்த தண்ணிக்கால் ஈரக்கால் பள்ளிக்கு மாபிள் போட்டிருக்கி. அவர் ருக்குவில் இருந்து நிமிர்வதற்கிடையில நாம போய் சேர்ந்துக்குவோம் என்று ஓடி வந்த வாக்குல அல்லாஹு அக்பரங்கக்குள்ள கால் சறுக்கி விழுந்துட்டான். அதனால மார்க்கத்தில் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய சட்ட கலையிலே சொல்கிறார்கள், நீ ஜமாஅத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடாதே. ஓடுவது மக்ரூஹ், விரும்பத்தக்கதல்ல, வெறுக்கப்பட்ட விஷயம். நீ ஒவ்வொடுக்காப்புல ஒவ்வொடு அப்பா, நீ மெல்ல மெல்ல போறாப்புல போ. உனக்கு நசீப் இருந்தால் அந்த ஜமாஅத்து கிடைக்கும், நசீப் இல்லையா கிடைக்காது. நிய்யத்துல் முஃமினி கைருன் மின் அமலி, ஒரு முஃமினுடைய எண்ணம், அவனுடைய நிய்யத்து அவனுடைய அமலை விட மேலானது. ஆகையினால நீ நிய்யத்து இருந்துச்சண்டா நாம ஜமாஅத்தை அடைஞ்சு கொள்ளணும் என்று நீ வந்தாய், தவறி போச்சா உனக்கு அந்த ஜமாஅத்துடைய நன்மை கிடைக்கும். ஆகையினால அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? ஐங்கால தொழுகைக்கு நீங்க வந்தாலும் சரி, ஜும்மாவுடைய தொழுகைக்காக நீங்கள் வந்தாலும் சரி, அலைக்கும் பிஸ்ஸகீனா, அமைதியாகவும் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் பாருங்கள். ஓடி பவறி உளுந்து வராதீர்கள். அல்லாஹ்வுடைய திக்ருக்காக செல்லுங்கள் என்றதான் கருத்து. அடுத்தது வியாபாரத்தை விடுங்கள். வாங்குதல் விற்றல் இரண்டையும் விடுங்கள். எப்ப பாங்கு சொல்ல கேட்டால், வெள்ளிக்கிழமையில 2 பாங்கல் சொல்கிறார்கள். முதலாவது ஒரு பாங்கு சொல்வார்கள்,
இரண்டாவது, மிம்பர்லே பேசிமாம் ஹத்தீப் ஏறி அமர்ந்தவுடன் இன்னொரு பாங்கு சொல்கிறார்களே, அதுதான் இரண்டாவது பாங்கு. அந்த பாங்கைத்தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம், முதலாவது பாங்கு அல்ல. இரண்டாவது பாங்கு சொன்னால் ஜும்மாவுக்காக ஜும்மா தொழுகை முடிந்து இமாம் சலாம் கொடுக்கிறதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வியாபாரம் செய்வது ஹராமா மக்ரூஹா? என்ன ஹராம். வியாபாரம் செய்யாதீர்கள், எந்த வியாபாரமும் செய்யாதீர்கள், அவசரமான வியாபாரங்களை தவிர. எப்படி அவசரமான வியாபாரம்? இரண்டாவது பாங்கு சொல்லிட்டு, தம்பி ஒரு மையத்தை கவன் செய்யணும், அவசரமாக கவன் செய்ய வேண்டிய நிலைமை. முதலாளி கடக்கார முதலாளி புடவ கடக்கார முதலாளி கிட்ட போய் இரண்டாவது பாங்கு சொன்னதுக்கு பிறகு கொத்துப்பா முடியல, கவன் துணி அவசரமா தேவைப்படுது, கடையை திறந்து எடுத்து தாருங்கள் என்றால் முதல் பை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், வியாபாரம் செய்யக்கூடாது என்று. ஆகையினால கொத்துப்பா முடிஞ்சதுக்கு பிறகுதான் தருவேன் என்று சொல்லக்கூடாது. அது அவசரமான தேவை, அது குற்றமாகாது. ஒருத்தனுக்கு சரியான இடுப்புக்கு பிடிச்சிட்டு கொத்துபாவுக்கு வந்தவனுக்கு ரோட்ல விட வழியில என்ன செய்யறான், ஒளிஞ்சு நிக்கான். கிழவ மனுஷன், என்ன ஹபீப் நிக்கிறீங்க, எனக்கு இடுப்புக்கு பிடிச்சிக்கிட்டு. அப்ப ரெண்டு வாய்ப்பு குடிசையை போடுறீங்களா, நின்றுவீங்க, சரி தாங்க போடுறான்டாரு. பக்கத்துல கடை இருந்து அவன்கிட்ட போய் கேட்க, அவன் சொல்றான் வளர்றது பையா, வியாபாரத்தை விடுங்க என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், வியாபாரம் செய்ய மாட்டேங்கிறான். அது சரியா? இல்ல, அவசர தேவை. அவன் கடையை திறந்து அந்த வியாபாரத்தை பண்ணலாம். இப்படியான வியாபாரம் பண்ணலாமே தவிர மற்றும்படி பொதுவாக வியாபாரம் பண்ணுவதை விடுங்கள். வதருல் பை. இரண்டாவது பாங்கு சொல்லி இமாம் சலாம் கொடுக்கிறதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வியாபாரம் செய்தல். எத்தனை பேர் வியாபாரம் செய்கிறார்களா இல்லையா? அந்த நேரத்தில் இந்த ஊர்ல சட்டத்தை போட்டிருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமையில கடை திறக்க கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. சரி, இஸ்லாம் காலத்தாலையிலிருந்து கடையை மூடும்படி சொல்லல, வெள்ளிக்கிழமையில காலையிலிருந்தே நீ கடையை மூடன்னு சொல்லல. வெள்ளிக்கிழமையிலையும் கடை துறக்கலாம் இஸ்லாமிய சட்டப்படி. எவ்வளவு நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது? இரண்டாவது பாங்கு சொல்லப்பட்டு பேசிமாம் தொழுகையில் இருந்து சலாம் கொடுப்பதற்கு இடைப்பட்ட நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது. அது வீட்டில் வைத்து வியாபாரம் செய்தாலும் ஹராம் தான், கடையை திறந்து வியாபாரம் செய்தாலும் ஹராம் தான். அல்லது இந்த புத்தக வியாபாரிகள் அத்தனை வியாபாரிகள் பள்ளியிலே வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்யலாம். தொழுகை நடக்குது, கொத்துவா பிரசங்கம் நடக்குது, அவன் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறான். கொழும்புலாம் பாருங்க, எத்தனைய புத்தக வியாபாரி, அத்துறை வியாபாரி, மிசுவாக்கு வியாபாரி, கொத்துபா நடந்து கொண்டிருக்கும் போது அவன் வியாபாரம் செய்து கொண்டிருப்பான். இது ஹராம். வதருல் பை தாலிக்கும் ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் இதுதான் சிறந்தது. நீங்கள் தொழுகைக்காக போக வேண்டும், வியாபாரத்தை விட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். இந்த ஜும்மா தொழுகைக்கு ஆக்கள் வாரத்தை பாருங்க. துன்யாங்கிறது ஒவ்வொரு மனுஷனையும் எந்த அளவு பிடிச்சிருக்குங்கிறத பார்த்துக்க வேண்டியது. எவன் குத்பாவுக்கு ஆக லேட் ஆகி வாரானோ பார்த்துக்க வேண்டியதான் இவரை துன்யா என்ன செஞ்சிருக்கி, சரியா பிடிச்சிருக்கி. அரபு நாட்டு கம் பிடிச்சா மேல பிடிச்சிருக்கிற மாதிரி பிசின் பிடிச்சிருக்கா போல பிடிச்சிருக்கன்னு விளங்கிக்க வேண்டியதுதான். வெள்ளிக்கிழமை ஒரு கிழமையில ஒரு நாள் லீவ் எடுக்க இயலாதா? எல்லா நாளும் வியாபாரம் செய்கிறீர்கள், வெள்ளிக்கிழமையில மட்டும் ஒரு லீவ் எடுத்து குத்பாவுக்கு ஏன் நேர காலத்தோடு வர முடியாது? இத்தனை பேர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஜும்மா தொழுகை முதலாவது ரக்காத்து முடிந்து இரண்டாவது ரக்காத்து தொழுது கொண்டிருக்கும் போது வந்து சேருகிறார்கள். இன்னும் சிலர் இரண்டாவது ரக்காத்தில் அத்தஹியாத்திலே இருக்கிற நேரத்திலே வந்து சேருகிறார்கள். என்ன வேலை? அவ்வளவுக்கு இந்த தீனுக்காக வேண்டி அந்த நேரத்தை ஒதுக்கி வர முடியாதா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்போது குத்பா பிரசங்கத்திலே கேட்டிருப்பீர்கள். முதலாவது நேரத்தில் வந்தவன் ஒரு ஒட்டகையை அறுத்து குர்பான் கொடுத்தவனை போலாகிறான். அவனுக்கு ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுத்த சவாபு கிடைக்கிறது. இரண்டாம் நேரத்தில் வந்தவன் ஒரு மாட்டை அறுத்து குர்பான் கொடுத்தவனை போலாகிறான். மூன்றாம் நேரத்தில் வந்தவன்
ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் கொடுத்தவனை போலாகிறான். 4வது நேரத்தில் வந்தவன் ஒரு கோழியை அறுத்து குர்பான் கொடுத்தவனை போலாகிறான். 5வது நேரத்தில் வந்தவன் ஒரு முட்டையை அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் தர்மம் செய்தவனை போன்றாகிறான். எத்தனை பகுதியா பிரிச்சிருக்கி? 5 பிரிங்க. எவ்வளவு நேரத்தை பிரிக்கணும்? 2வது பாங்கு சொல்லப்பட்டு இமாம் ஜும்மா தொழுகையிலிருந்து சலாம் கொடுப்பதற்கு இடைப்பட்ட நேரத்தை 5ஆக பங்கு வையுங்கள். அப்ப பாங்கு எத்தனை மணிக்கு சொல்லப்படுவது? உதாரணமாக 1 மணிக்கு பாங்கு சொல்லப்படுவது 2வது பாங்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1:30 மணிக்கு தொழுகை முடியுதென்றால் அரை மணி நேரத்தை 30 நிமிடங்களை 5 பகுதியாக பங்காக ஆக்கி இப்படி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இப்போது வாரவர்களுக்கு முட்டையும் கிடைக்காது, கொட்டையும் கிடைக்காது. அந்த அளவுக்கு பிந்தி வருகிறார்கள். அப்படி பிந்தக்கூடாது. சூவியாக்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸுக்கு 2வது பாங்கு சொல்லப்பட்ட நேரத்தில் இருந்து சலாம் கொடுக்கிறதுக்கு இடைப்பட்ட நேரத்தை 5ஆக பங்கிடுவது கருத்தல்ல. வியாழக்கிழமை மாலை வெள்ளி இரவு மக்ரிப் தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்ட நேரத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையிலிருந்து இமாம் சலாம் கொடுப்பதற்கு இடைப்பட்ட நேரத்தை 5ஆக பங்கிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்ன கொத்துபாக்கு முதல் நேரத்தில் போறேன்டா எப்ப போகணும்? வியாழக்கிழமை பின்னேரம், வெள்ளிக்கிழமை இரவு இஷாவுக்கு இடையில போகணும். நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை, நாளைக்கு தான் கொத்துபா நடக்க போவது. அந்த கொத்துபாவுக்காக வியாழக்கிழமை பின்னேரம், வெள்ளிக்கிழமை இரவு மகரிபுக்கு இஷாவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் போனால்தான் முதலாவது வக்குத்து, முதலாவது நேரத்தில் போய் ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்ததாவே அவர் பெறுகிறார். இதுல நாங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு தத்துவம் சொல்லப்பட்டது. ஜும்மாவுக்கு எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்தா தான் பேசிமாம் ஆரம்பிக்கிற பிரசங்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்றாருங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியும். கடைசி தொழுகையில 2வது ரக்காத்துல வந்து சேர்றவருக்கு என்ன சொன்னாருங்கிறது தெரியுமா? அல்ல 1வது ரக்காத்திலே வந்து சேருவதற்கு ஹுத்பா பிரசங்கத்திலே என்ன சொல்லப்பட்டது என்பது தெரியுமா? அல்லது கடைசி கட்டத்தில் வந்தவருக்கு புரியுமா? இல்லை. தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜும்மா தொழுகை தனிமையாக தொழ முடியாது. ஜமாஅத் அதற்கு அவசியம், ஃபர்து. கூட்டாகத்தான் தொழ வேணும். ஒன்று. அப்ப ஜும்மா வெள்ளிக்கிழமையில மக்கள் எல்லாம் ஒன்று கூட வேணும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. அதற்காகத்தான் மக்கள் ஒன்று கூடி ஜமாஅத்தாக தொழ வேண்டும் என்பதை ஃபர்தாக்கப்பட்டிருக்கிறது. 5 காலம் தொழுகிறோமே, 5 நேரம் தொழுகிறதுல ஜமாஅத்து சுன்னத்து, அது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. அப்ப 5 நேரமும் ஜமாஅத்தா தொழணும். ஆனா மக்கள் ஒன்று கூடணும். ஒரு வருடத்தில் 2 பெருநாள் வருகிறது. ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர், ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள். இந்த பெருநாளைக்கு மக்கள் கூடுகிறார்கள். இதை இஸ்லாம் வகுத்திருக்கிறது. பொதுவாக இஸ்லாம் எதை விரும்புகிறது என்றால் மக்கள் கூட வேணும், ஒரே இடத்தில் அதிகமான மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. ஏன் விரும்புகிறது? இஸ்லாம் இதை விரும்புவதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியாது. 40 பேர்கள் சேரக்கூடிய இடத்தில் ஒரு உண்மையான விசுவாசி இருப்பான் என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. இந்த கொழும்பு, காலி, மாத்தர, வேர்வலை, அழுக்காமம், அட்டுலாமம் போன்ற இந்த பகுதிகளில் ஒரு மையத்து ஒருவர் மௌத்தானால் அந்த மையத்தை குளிப்பாட்டி கவன் செய்து பள்ளிக்கு கொண்டு போறதுக்கு முதல் வீட்டில் வைப்பாங்க. வச்சு அந்த மையத்துக்காக வேண்டி வந்திருக்கிற மக்கள் எல்லாம் கூடி நிற்பார்கள். நிற்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன், ஒரு ஆலிம் சாஹிபோ ஒரு மௌலவியோ கேட்பார் நிற்கிறவர்களை பார்த்து, மா தகூலூன ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த மனிதனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்பார். இந்த வழக்கம் நம்ம ஊர்ல இல்ல, காலில, கொழம்புல எல்லாம் இருக்கு. மையத்தை வச்சுக்கிட்டு மையத்தை சுட்டி காட்டி இந்த மனிதனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்பார் ஒருவர்.
நிற்பவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அவங்களுக்கு தெரியும், பாடம் வாங்கி வச்சிருக்காங்க, சொல்லுவாங்க மின் அஹ்லில் கைர், நல்ல மனுஷன் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகுதான் அந்த மையத்தை எடுத்து செல்வார்கள், தூக்கி செல்வார்கள். ஏன்? மையத்துக்காக அங்க வந்திருப்பவர்களில் 40 பேர் அல்ல, 70 பேர், 100 பேர், 200 பேர் சேர்ந்திருப்பார்கள். 40 பேர் சேரக்கூடிய இடத்தில் ஒரு உண்மையான விசுவாசி இருப்பான் என்ற ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கும்போது, 40 பேரும் சேர்ந்து அவர் நல்ல மனிதன் என்று சொல்லும் போது அதில் உண்மையான ஒரு தௌஹீத்வாதி, உண்மையான ஒரு முஃமின் விசுவாசி இருந்து அவனும் நல்ல மனிதன் என்று சொல்லிவிட்டானே, ஆனால் அவனுடைய பொருட்டால் அவர் நல்ல மனிதனாக்கப்படுகிறார். ஆகையினால கூட்டங்கள் கூடக்கூடிய இடத்தில் நிறைய நன்மைகள் இருக்கின்றன. எல்லாரும் ஒரே தரஜாவலி, இப்ப இந்த மண்டபத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாங்க எல்லாரும் ஈமான்ல ஒரே தரஜாவலியா இருப்போம் இல்லை. ஒருவர் ஈமான்ல தரஜா கூடினவராக இருப்பார், பவர் கூடினவராக இருப்பார், ஒருவர் நடுத்தரமானவராக இருப்பார், இன்னும் ஒருவர் மிக மோசமானவராகவும் இருப்பார். கூட்டங்கள் ஒன்று சேரும் போது, மக்கள் ஒன்று கூடுகின்ற நேரத்தில் ஈமான் கூடின மனுஷன் இருக்கிறாரே, பவர்ஃபுல்லான ஆள், அவருடைய ஈமானுடைய பவர், அந்த சுடர், அந்த பிரகாசம் ஈமான் குறைஞ்ச ஆள்ல போய் விழும். அதனால் அவரும் ஈமானுடைய தரஜாவை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. உங்களுக்கு தெரியும், முசாபஹா செய்யறோம், கையை கொடுத்து முசாபஹா செய்யறோம், 2 கையையும் கொடுத்து முசாபஹா செய்யறோம். வெளிநாட்டில் இருந்தவன் போயிட்டு வந்தான்னா அவன் 2 கையையும் தாரான், இல்ல ஒத்த கையத்தான் தாரான். சரி, ஒத்த கையை கொடுத்து முசாபஹா செய்யறோம், மற்றவுடன் நின்று கொள்கிறோம். முசாபஹா செய்ய வேணும். ஏன் செய்யணும்? முசாபஹா செய்யும் போது ஒருவர் மற்றவரை விட ஈமானில், ஆத்மீகத்தில், அறிவில், தரஜாவில் கூடினவராக இருப்பார். அவருடைய பவர் இந்த கை வழி மூலமாக இவனுக்கும் வந்து சேரும் போது இவனும் தரஜாவை அடைந்து கொள்கிறான் என்பதற்காக முசாபா சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கை சாதாரணமான சாமான் அல்ல. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவோ தத்துவங்களை எல்லாம் வச்சிருக்கான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கையிலே பாருங்க, இவண்ட கையை எடுத்து பார்த்து அழிஞ்சிருதான், எத்தனை கோடு இருக்கும், பெரிய கோடு 3 தான் இருக்கும். பாரு, இருக்கா? இல்லாதான் ஆறாமல உரைக்கும், இருக்கா? அப்ப மறங்க, அப்ப 3 கோடு இருக்கும். இந்த ஒரு கோடு, இந்த ஒரு கோடு, இப்படி 2 கோடு. இது ஒத்த கோடு தனியறிக்கி, மற்றது 2 கோடும் இப்படி மேல் பகுதி இணைந்து கீழ்ப்பகுதி பிரிந்து இருக்கிறது. இது அரபுக்கு எத்தனடா தம்பி கணக்கு? 18. இங்க பாரு, இது 1, இது 8. அரபுல இப்படித்தான் 8 போடுற. அப்ப இது 18. இந்த கையை மாத்தி பாரு, இதுல எத்தனை இருக்கு? 8. இஞ்சால 8 முன்னுக்கு வந்துட்டு 1 இஞ்சாலாம் இருக்கு, நேர் மாத்தம். அப்ப இது 8, இது 1, 81. இது 18. 81ஐயும் 18ஐயும் கூட்டினா 99. இன்னலில்லாஹி 99 இஸ்மன் வமன் அஹ்ஸாஹா தகலல் ஜன்னah. அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. அவற்றை எவன் அறிந்தானோ, பாடம் பண்ணினானோ, விஷயத்தை புரிந்து அறிந்தானோ, அவன் சுவர்க்கத்துக்கு போய்விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடத்தில் இருக்கிற அந்த 99 திருநாமத்தையும் யாருகிட்ட தந்திருக்கான்? நமக்கிட்ட தந்திருக்கான். உனக்கிட்ட இந்த அறிக்கை, அதுக்கு வெளிப்படையான ஆதாரமாக இதை தந்திருக்கிறேன். 99 நீ வச்சுக்கிட்டு இருக்கா, விஷயம் தெரியாம தெரியறோம், அவ்வளவுதான். 99 வகையான வல்லமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட தந்திருக்கிறான். ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், எதற்கும் சக்தியை தந்திருக்கிறான். இந்த இன்சான் இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, அநியாயக்காரனாகவும் மடையனாகவும் இருக்கிறான், விஷயத்தை புரியாமல் இருக்கிறான். அப்ப இந்த கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்துட்டான். அது மட்டுமல்ல, இந்த கையில இன்னும் எத்தனையோ தத்துவங்களை வச்சிருக்கான். அதனால முசாபஹா செய்யறது இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. நான் சும்மா பேசுறேன்னு நீங்க நினைச்சுக்கொள்ள கூடாது. முசாபஹா செய்யும் போது, ஒருவருடைய கையை பிடிக்கும் போது இந்த கையில 2 என்ன செய்யுது? அந்த கைக்கு கரண்ட் பாயுது, மின் சக்தி, ஆத்மீக சக்தி பாஞ்சி ஊடுருவி சென்று அவனை ஒரு நல்ல மனிதனாக ஆக்குகிறது. இந்த கை
அவத்தை தொட்டா ஒண்ணு முடியுமா முடியாதா? எங்களுடைய ஆண்குறிய நாங்க தொட்டம் அல்லது இன்னத்தனுடைய ஆண்குறிய தொட்டம் ஒண்ணு முடியுமா முடியாதா? முடியும். ஆறு ஒண்ணு முடியும். நான் இப்ப ஒருத்தண்ட ஆண்குறிய தொட போறேன் தம்பி, அவனும் ஓது எடுத்திருக்கான், நானும் ஓது எடுத்திருக்கேன், நான் தான் தொடுறேன் அவன் ஆண்குறிய. ஆறு ஒண்ணு முடியும். எண்டோதான் முடியும். அவன்டோக முடியுமா? அவன்டோக முடியாது. என்னுடைய ஆண்குறிய நான் தொடுறேன், என்ற ஓக முடியுமா முடியாதா? முடியும். எதால சொட்ட ஓக முடியும் சொல்லுங்க பாப்போம். உள்ளங்கை. இந்த கையால தொட்டாத்தான் ஓக முடியும். இந்த புறங்கையால ஒருத்தன் ஆண்குறிய தொட்டான் ஓக முடியுமா? காலால தொட்டான் ஓக முடியுமா? பக்தால தொட்டான், முதுகால தொட்டான் ஓத முடியுமா? இல்லை. எதால தொட்டால் ஓத முடியும்? இந்த உள்ளங்கை. இந்த விரல்களையும் சேர்த்து இப்படி தெரியுதே, உங்களுக்கு பார்க்கின்ற நேரத்தில் தெரியுதே, உள்கை உள்ளங்கை. இந்த உள்புறத்தினால் தக்கரை தொட்டால், ஆண்குறியை தொட்டால் ஓத முடியும். ஏன் மற்ற இடத்தை தொட்டா ஓத முடியாது? இதால தொட்டா தான் ஓத முடியும், அதால தொட்டத்தான் ஓத முடியும். ஏன்? அதிலே சில சுரப்பிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். இந்த மனுஷன் மூளையை இயக்குற நரம்புகளை அல்லாஹ் தஆலா எங்க கொண்டு போய் முடிச்சு பண்ணி வச்சிருக்கான்? எங்க இருக்கு? எங்கடா? தலையில இல்லடா, தலையில மூளை இருக்கு. இந்த மூளையை இயக்கக்கூடிய மெய் நரம்புகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிச்சு பண்ணி கால் பாதத்தில் வச்சிருக்கான். இந்த கால் பாதத்தில். அதுக்காக வேண்டிதான் சப்பாத்து போட சொல்றேன். பாதணிகளை போட்டுக் கொள்ளுங்கள். சப்பாத்தோ, ஷூவோ, பம்சோ, பாட்டாவோ, கட் நிறுவடி கட்டையோ ஏதோ கால் பாதணி, பாதத்துக்கு ஒரு அணி போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், மூளையை இயக்கக்கூடிய முக்கியமான நரம்புகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால் பாதத்தில் அமைச்சிருக்கான். நீங்க பாருங்க, ரஷ்யாவில், அமெரிக்காவில், அங்க இங்கெல்லாம் எத்தனையோ விஞ்ஞானிகள் தோன்றி எத்தனையோ நூதனமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போறான் அல்லவா? அவனும் மனுஷன் தான். இந்த காத்தாங்குடியில் இருக்கிற நாங்களும் மனுஷன் தானே. ஏன் இந்த காத்தாங்குடியில இருந்து ஒரு விஞ்ஞானி வரல? ஏன் இந்த கல்முனையில இருந்து ஒரு விஞ்ஞானி வரல? ஏன் இந்த அக்கரைப்பட்டில இருந்து ஒரு விஞ்ஞானி வரல? பொதுவாக இந்த இலங்கையிலிருந்து சொல்ல சுட்டி காட்டப்படக்கூடிய ஒரு விஞ்ஞானி ஏன் வரல? எல்லாம் அமெரிக்காவிலையும் ரஷ்யாவிலையும் தான். அங்கதான் அல்லாஹ் விஞ்ஞானத்தை வச்சிருக்கான். அவங்களையெல்லாம் பாருங்க, இந்த விஞ்ஞானிகளை எல்லாம் வருங்காலோட நிக்க மாட்டோம். காலுக்கு சொக்ஸ் போட்டு, அதுக்கு மேல பூட்ஸ் போட்டு, காலை பாதுகாப்பாத்தான் வச்சுட்டு இருப்பான். எவன் தன்னுடைய காலை பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கிறானோ அவன் மூளையும் ஒழுங்கா வேலை செய்யும். கால் பாதத்தில் இருக்கின்ற நரம்புகள் தாக்கப்படுகின்ற நேரத்தில், அதனால் மூளையை இயக்கக்கூடிய நரம்புகள் தாக்கப்படுகின்ற நேரத்தில் மூளையினுடைய இயக்கங்கள் குறையும். அப்படியான ஒரு சுரப்பியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கையிலும் வைத்திருக்கிறான். எங்களுக்கு தெரியாது. மூளை இயக்கக்கூடிய நரம்புகளை அல்லாஹ் தஆலா காலில் வச்சிருக்கிற மாதிரி மனிதனுடைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய, அடுத்தது அவனுடைய காம உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய, இச்சைகளை தூண்டக்கூடிய நரம்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கை நிறைய வைத்திருக்கிறான். அது தெரியாது. கழுத்தை கொடுத்தாலும் கை எழுத்த கொடுக்காதே என்று சொல்லுவாங்க அல்லவா? கழுத்தை கொடு, போனா போயிட்டு போகுது, கையெழுத்தை கொடுக்காதே என்று சொல்வார்கள். ஏன் கையெழுத்தை கொடுத்தா என்ன? உங்களோட கையெழுத்த நான் போடுறேன், சரியா? எம்சி போடுற மாதிரியே பார்த்து நான் போட்டுட்டேன் கையெழுத்த. விஷயம் மாட்டிக்கிட்டு என்ன பிடிச்சு போட்டானுங்கள். எம்சியும் பிடிக்கானுங்கள். எம்சி சொல்றாரு, இது நான் போடல, வெறும் மௌலவி தான் கையெழுத்து, கள்ள கையெழுத்து போட்டிருக்காருன்னு சொன்னானுங்கள். இப்ப இது என்ன செய்வான்னு தெரியுமா? சோதனை பண்ணுவான். சோதனை பண்றேன்னா நீங்க நினைச்சுக்க வேணாது, உங்களையும் கையெழுத்து போட சொல்லி போட்டு என்னையும் கையெழுத்து போட சொல்லி போட்டு ரெண்டும் சரியா இருக்கான்னு பாப்பானாக்கும். அப்படி பார்த்தான் சோதனை பண்றையாக்கும். அப்படி சோதனை பண்றல, அது உங்களை போல சரியா எனக்கு போடையிலும் தானே. பெரிய சீனத்து வித்தியாது. உங்களை போலே எனக்கு போடையிலும், என்ன போலே உங்களுக்கு போடையிலும். 2 நாள் பயிற்சி எடுத்தா விஷயம் முடிஞ்சு போட்டுட்டு போயிடலாம். அதை பார்த்து கணக்கெடுக்கிறது இல்ல.
அதுக்கு சில கருவிகள் இருக்கு. அந்த கருவிகளை பிடிச்சு பார்க்கிற நேரத்தில் இந்த கருவிகளை கண்டுபிடிச்சுட்டானுங்களே என்னமோ எனக்கு தெரியா, கருவிகள் இருக்கு அல்லது கண்டுபிடிப்பான். இந்த பேனாவை இந்த கையில பிடிக்கின்ற நேரத்தில் இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த நரம்புகள் உடைய பிரதிபலிப்பு இந்த பேனா மூலம் வழியாகி அங்க அவன் போடுகின்ற அந்த கை எழுத்திருக்கே அதில் பிரதிபலிக்கும். உடனே என்ன செய்வான், பெரிய கண்ணாடி எடுத்து பிடிச்சு பார்த்த உடனே இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ரேகைகள் நரம்புகள் நாளங்களுக்கும் அங்க அந்த கையெழுத்துல விழுந்திருக்கிற நரம்பு நாளங்கள் ரேகைகளுக்கும் தொடர்பு இருந்தால் இதுவருடைய கையெழுத்துத்தான் என்று முடிவு செய்வார்கள். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கையில் அப்படி சில நரம்பு நாளங்களை வைத்திருக்கிறான். அடுத்தது, நம்ம வீட்டுல ஏதாவது நல்ல சாமான சரி கட்டிட்டாக என்றா என்னத்தால் அதை எடுக்காக கரண்டியாலாம் எடுப்பாங்க. கையை போட போனா கையை போடாத பழுவா பீத்துடும். ஏண்டா கையை போட்ட பழுவாகும்? கையை போட்டா ஏன் பழுவாகும்? கரண்டியை போட்டா பழுவாக இல்லை, கத்தியை போட்டா பழுவாக இல்லை, கையை போட்டா ஏன் பழுவாகும்? அந்த சுரப்பிகள், இந்த கையிலே இருக்கக்கூடிய சுரப்பிகள் அந்த பானத்தையோ அந்த உணவையோ அந்த சாப்பாட்டையோ பழுவாக்கி விடுகின்றன. அப்படியான ஒரு தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கையில வச்சிருக்கான். சாதாரணமல்ல, மட்டக்களப்புல ஒரு ஆள் இருந்தாராம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கும் தெரியாத ஆள. அவருடைய கூட்டாளிமாரு போய் அவரை கையை தாங்க சார் ரெண்டு கை குலுக்கிறது, கையை கொடுத்த உடனே அவர் கையை கொடுப்பாராம். கொடுத்த உடனே இவன் எடுப்பான். என்ன கரண்ட் அடிக்கா போல அடிக்குமா வந்தாள்ற கை. ஒரு தமிழால் மட்டக்களப்பில் இருந்திருக்காரு, தெரிஞ்சாக்களும் இருந்திருப்பீங்க, எனக்கு தெரியாத ஆள நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். காரணம் என்ன, அது அவர் வசியம் பண்ணின மாதிரி சில பக்குவமான வேலைகள் செய்து பயிற்சி மூலம் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய முழு பவரையும் இந்த கைக்கு எடுக்கார். அவர் கைக்கு எடுத்தா கரண்ட் அடிக்கத்தான் செய்யும். மனுஷன்ல கரண்ட் இருக்கா இல்லையா? எரிக்கி பல்பை வச்சா மனுஷன்ல என்ன செய்யும்? பத்தும். இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கார்கள், ஒரு 1000 பவர் பல்பு பத்தாது, சும்மா ஒரு 5 பவர் பல்பை மனுஷன்ல இப்படி வச்சா என்ன செய்யும்? அது பத்தும். அப்படியான ஒரு தன்மை மின் சக்தி இந்த மனிதனிலே இருக்கிறது. இவனுடைய உள்ளங்காலிலிருந்து உச்சம் தலைவரையிலான அந்த மின் சக்திகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த கையில் எடுத்த உடனே கையை கொடுத்தா யாரு பிடிச்சாலும் அடிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி ஷேகுமார்கள் பையத்து கொடுக்கும் போது கையை பிடிச்சிக்கேன்னு சொல்லித்தான் பையத்து கொடுக்கிறார்கள். கையை பிடிக்க தேவையில்லை, கொஞ்சம் தள்ளீரி என்று சொல்லி போட்டு பையத்து கொடுக்கிறார்களா? இல்லை. காரணம், ஆன்மீக சக்திகள் அனைத்தையும் அவர் ஒன்று திரட்டுகிறார், ஒன்று சேர்த்து இந்த கைக்கு எடுத்து இந்த கையை பவர்ஃபுல்லான கையாக ஆக்கி அவர் கொடுக்கிறார். அவன் பிடிக்கும் போது வேலை செய்கிறது, பிரயோஜனம் கிடைக்கிறது. எனவே சகோதரர்களே, முசாபஹாவில் இப்படியான ஒரு தன்மை இருக்கிறது. அதே போல முஆனகா, கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கின்றோமே, இதிலும் எத்தனையோ தத்துவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைத்து வைத்திருக்கிறான். அப்ப மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடத்தில் ஜும்ஆவிலோ ஐங்கால ஜமாத்திலோ பெருநாள் தொழுகையிலோ மக்கள் ஒன்று கூடக்குள்ள நாங்க என்ன செய்யணும்? கை கொடுத்து சலாம் சொல்லிக் கொள்ள வேணும். ஒருவரை ஒருவை முஆனகா செய்து கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும். இதிலே நிறைய பிரயோஜனங்கள் இருப்பதினால்தான் இஸ்லாம் இந்த ஜும்ஆவை இதற்கு மக்கள் கூட வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தி இருக்கிறது. அதே போல ஐங்கால தொழுகைக்கும் வருவதை ஜமாத்தை சுன்னத்தாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.